அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷ ராசி நேர்களே, மேஷ லக்ன நேர்களே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு தூரம் இருக்குங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மேஷராசியை பற்றி மேஷராசினியர்களுக்கே தெரியாத சில விஷயங்களை சொல்கிறேங்க இந்த வீடியோவில். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உயிர் ராசி. ஒரு வீட்டில் தகப்பனாக மேஷராசி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வீட்டின் குடும்ப தலைவர், ஒரு மூத்த உறுப்பினராக மேஷராசி இருக்காங்கன்னா, அந்த குடும்பம் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அதை தாங்கி சுமக்கக்கூடிய நபராக மேஷராசினியர்கள் இருப்பாங்க. மனதில் எவ்வளவு ஆழமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆழமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதை சகித்து கொண்டு வாழக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நபர் தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனசில் பட்ட எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இவங்க எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பப்ளிக்காக இருந்தாலும் அதை ஓப்பனாகவே பேசிடுவாங்க. கடும் சொல் அப்படிங்கிறது அவங்க வாயிலேருந்து வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்கள யாரோ காயப்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். திருமண வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இவங்க நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போவாங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு மேலே முடியலைன்னா அதை ஓப்பனாக சொல்லி, இதுதாங்க பிரச்சனை, இந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்கன்னு வெளிப்படையாக கேட்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க தான். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். அதே நேரத்தில் உதாசீனப்படுத்திங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டால் திருப்பி சண்டை போடுவாங்கள்ல, மேஷராசிக்காரர்கள் சைலண்ட்டாக போயிடுவாங்க. அவங்க ஏன் பேசலைங்கிறத நம்ம யோசிக்கும் போது தான், அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோம், அவங்க நம்மள்கிட்ட பேசலைங்கிற விஷயமே நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஒரு காலச்சக்கரத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மேஷராசிக்காரங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 24 மணி நேரம் இல்லை, 28 மணி நேரம்னாலும் பத்தாது. ஒரு வேலையில் டெலிகேஷன், உண்மை, உயர்வு, அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. தன்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, தன்னுடைய வேலையை யாரும் தவறாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசினியர்களே, உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மேஷராசிக்கு ரொம்ப விஷயங்கள் தேவை. முதல் விஷயம், விருச்சிக ராசினியர்களை திருமணம் பண்ணாதீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜ் பண்ணாலும் விருச்சிக ராசினியர்களை பண்ணாதீங்க. அதே மாதிரி மேஷராசினியர்களை திருமணம் பண்ணலாம். கன்னி ராசியை யோசித்து பண்ணுங்கள். மூன்றாவது விஷயம், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள், ஒன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரட்டான கடவுள் சுய ஜாதகத்தில் யாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வழிபாடு எப்போதும் பண்ணிட்டுருங்க. பணம் நம்பி யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு அது தெரிஞ்சவங்க, தம்பி, சொந்தக்காரங்க, ஒய்ஃபோட ரிலேஷன், ஹஸ்பண்டோட ரிலேஷன் நீண்டமே வேண்டாங்க. மேஷராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த பண விஷயத்தினால அசிங்கங்கள், அவமானங்கள் நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் நிறையா இருக்கும். எதுக்கு நம்மளுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கணும்னு சொல்லுங்கள். நம்மளுடைய பெயர், புகழ் அப்படிங்கிறது எந்த ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினாலும் மரியாதை கிடக்கூடாதுங்க. லாஸ்ட்டு முக்கியமான விஷயங்க, யாரை நம்பியும் ரகசியம் சொல்லாதீர்கள். நீங்கள் அடுத்தவங்க உதவின்னு கேட்டால் உடனே செஞ்சுருவீங்க. அந்த உதவி அதெல்லாம் அவங்களுக்கு நம்மளுக்கு லாபமாக நஷ்டமா, இல்லை இந்த உதவி செஞ்சால் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசிக்காமல் சரசரன்னு போய் இறங்கி உதவி செஞ்சுருவீங்க. அப்படி உதவி செய்யக்கூடிய நீங்கள் ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு என்ன நன்மைன்னு யோசிங்க. முடிந்தவரை ரகசியம் பகிராதீர்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன். ஜூன் 24, இந்த ஜூன் 24 பூத்திருநாள்னு சொல்லுவாங்க. இந்த பூத்திருநாள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
பூ அப்படிங்கிறது லேடிஸ்க்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் லேடிஸாக இருக்கீங்களா, ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் அக்கா, தங்கச்சி, தோழிகள் யாருக்குன்னா வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தங்களுடைய ஆயுள் பலம் அதிகமாகுங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க. இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பிரகாசமான விஷயம் உங்கள் வீட்டில் நடக்குங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனதிற்கு பிடித்த விஷயத்தை செய்யாமல், ஒரு விஷயத்தை அனுபவிக்காமல், சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமல் வாழக்கூடிய நபர்கள் மேஷராசினியர்கள். காரணம் என்னென்னா, 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அதே நேரத்தில் அங்கே சந்திரன் உச்சம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏங்க நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்கிறீங்கன்னா தெரியவே தெரியாதுங்க அப்படிம்பாங்க. ஆசைகள் இல்லாத நபராக, ஆசை அதிகமாக இருக்கும். மனசில் ஆசை அது அப்படிங்கிறது ஒரு ராக்கெட்டில் போகணுங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்வாங்க. 3ஆம் வீடு புதன் பகவான் வீடு. 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் புதன். யோசித்து கரெக்டாக செய்வாங்க. தம்பிக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன செய்யணும், ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் மேஷராசினியர்கள் தான். மனசுக்காக வாழாமல், தன்னுடைய பெயர் புகழ் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல், நீதி நியாயம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வாழ்வாங்க. மேஷராசிக்காரங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் இவங்க ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, அவனோட கேரக்டர் அது, என்னோடய கேரக்டர் அது, நான் இப்படி வளர்ந்தேன், இவனுக்கு இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஒரு வார்த்தையை அவங்க மேலே ஒரு உயர்ந்த பண்பு வந்துடும். 4ஆம் வீட்டு அதிபதி, அந்த இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். தாய் மேலே மிகுந்த பற்று. எவ்வளவு தான் உதாசீனப்படுத்தினாலும் சரி, ஒரு கட்டையால் அடித்தாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, தாயை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடியவர்கள். குரு பகவான் உச்சம். இவங்களுக்குள்ள அறிவு, ஆற்றல், யோசனைங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு லாயர் ஃப்ரெண்டு இல்லையா, ஒரு மருத்துவர் இல்லையா, ஒரு போலீஸ் நண்பர் இல்லையா, ஒரு டாக்டர் ஃப்ரெண்டாக இல்லையா, ஒரு நல்ல மேஷராசினியர்களை நண்பராக வச்சு பாருங்களேன். உங்களுக்கு அவ்வளோ ஒரு உறுதுணையாக இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு 100% நன்மையை தரும். செவ்வாய் நீச்சம். தாயோட உடல் நலத்தில் எப்போதுமே மேஷராசினியர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷராசினாலே உங்கள் தாய்க்கு உங்களுடைய ஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அக்கறை எடுத்துக்கணும். ரொம்ப பிரச்சனை கொடுக்காது, யோசித்து பொறுமையாக செயல்படுங்க. 5ஆம் வீடு சூரிய பகவான். அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக தான் இருக்கும். மேபி மேஷம் கல்யாணம் பண்ணால் பொண்ணாக பிறக்கலாம். மேஷமும் வேறு எந்த நட்சத்திரமும் சேரும்போதுனா மாறலாமே தவிர 90% மேஷராசினியர்கள் ஆண் குழந்தைக்கு தகுதி உடையவர்கள். குலதெய்வ அருள் அதிகமாக உடையவர்கள். 6ஆம் வீட்டு அதிபதி புதன். எவ்வளவு ஞானமும், எவ்வளவு யோசனையும், எவ்வளவு விடாமுயற்சியும், எவ்வளவு ஒரு நல்ல கருத்துக்களும் உடையவங்க. அடுத்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆலோசனை சொல்கிறவங்க. தன்னோட விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. தன்னோட விஷயத்தில் கோட்டை விட்டு தெரியாமல் நபர்கிட்ட போய் மாட்டிடுவாங்க. அப்புறம் சிந்தித்து வேதனைப்பட்டு அடிபட்டு துக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது புரியுங்க. உங்களுடைய 7ஆம் வீடு கலத்திரஸ்தானகம். சனி பகவான் உச்சம், சூரிய பகவான் நீச்சம், சுக்கிர பகவான் வீடு. எதிர்பார்ப்பு திருமணத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் திருமண வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்வாங்க. ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சொல்கிறாங்களா, சரி போங்க அனுசரித்து வாழும். அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னா, லவ் மேரேஜ்னால் மனசில் பட்டு சொல்லுவாங்க. கணவன் மனைவியுடைய ஆயுள் விஷயத்துக்காக போராடுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம் அஷ்டமஸ்தானம், செவ்வாய் பகவான் வீடு. உடம்பு என்ன தான் படுத்தினாலும் விடாமல் போராடுவாங்க. வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்குக்காக கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. 9ஆம் வீடு. உங்கள் 9ஆம் வீடுங்கிறது இந்த பாக்கியஸ்தானத்துக்குடைய அதிபதி குரு பகவான். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா நல்ல லெவலுக்கு முன்னேறுவீங்க. ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு அடுத்தவங்க கொடுத்து ஏமாந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வீடு கட்டணும், நீங்கள் லேண்டு வாங்கணும், நீங்கள் பைக் வாங்கணும், நீங்கள் சேமிக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், உங்களுக்காக மட்டும் கடன் வாங்கணும், உங்களுக்காக வாழணுங்கிற சிந்தனையை மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தான் பெரியார். 10ஆம் வீடு குரு நீச்சம், செவ்வாய் உச்சம். ரியல் எஸ்டேட் துறையில் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் பெரிய ஆளாகலாம். அதே நேரத்தில் ஆலோசனை கொடுத்தாலும் சரி,
பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது ஒவ்வொரு மேஷராசினியருக்கும் சுமாரே தான். ஏன்னா சனி பகவானோட வீட்டில் குரு பகவான் நீச்சமாக இருந்தனால ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் விட்டு கூட செய்யுங்க, ரிஸ்க் எடுத்து செய்யாதுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, மனதில் பட்ட விஷயங்களை ஓப்பனாக பேசி பழகுங்க. லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு. ஸோ ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக பயப்படாமல் என்றைக்குமே லாபஸ்தானத்தில் சில முன்னேற்றங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக சென்றால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, முக்கிய இலாக்காவில் இருக்கீங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறீங்கனாலும் பயப்படாமல் தைரியப்படாமல் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தாங்க. 12ஆம் வீடு குரு பகவானுடைய வீடு. சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த விஷயத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இருந்தாலும் சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த சுப விரயத்தை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் யோசித்து ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்தால் வெற்றி உண்டுங்க. 3 விஷயங்கள் மோரல் ஆஃப் ஸ்டோரி சொல்கிறேங்க. உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதுங்க. யாருக்கும் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் யாருக்கும் நம்பிக்கையும் கொடுக்காதீங்க. உங்களுக்காக மட்டும் வாழுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.